அன்பினர்களே, வளைகுடாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம், கவலை, சோகம், இப்படி எத்தனையோ சொல்லி போகலாம். என்னவாம், அவசர சிக்னல் ஒன்றுக்கு பிறகு பாரசீக வளைகுடா கடலில் இருந்து அமெரிக்க கடற்படையின் MQ போஸ்ட் ரெடைடன், அதாவது உளவாளி ஒன்று மிஸ்ஸிங் ஆயிட்டாராம். எங்கடாச்சு? அமெரிக்க ஈரான் ட்ரோன், இதன் மூலம் அமெரிக்க ட்ரோன் தாக்குதல் ஒரு புதிய ஆபத்தான கட்டத்துக்குள் நுழைந்து விட்டதாகவே சொல்லலாம். ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றங்கள், தடைகள், அழுத்தம் மற்றும் பரஸ்பர ட்ரோன் துப்பாக்கி சூடு தீவிரமடைவதால் ஈரானின் தெற்கே உயரமான ISR சொத்து மறைந்து விட்டது. என்னவா ISR சொத்தண்டா? இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரீகனெக்ஷன்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டட் மிலிட்டரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன் ISR. நாம சோட்டா ISR. இவர் வந்துகிட்டு என்னவாம், அதாவது எல்லா வகையான உளவு நடவடிக்கைகளையும் எடுத்து ஏப்ரலிங்கம், ஜெரால்ட் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒருவர் எங்கிருந்து வந்தீங்கன்னு பாப்போமா, மறைஞ்சிட்டாராம். அவசர சிக்னல் ஒன்றுக்கு பிறகு பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் MQ போஸ்ட் ரெடைடன் மறைந்து விட்டது. மிஸ்ஸிங் எங்கண்டே தெரியா. அமெரிக்க ஈரான் ட்ரோன் மோதல் ஒரு ஆபத்தான புதிய கட்டத்துக்குள் நுழைந்து விட்டது. இதுதான் ஹாட் நியூஸ். ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றங்கள், தடைகள், அழுத்தம் மற்றும் பரஸ்பர ட்ரோன் தாக்குதல் சூடு தீவிரமடைவதால் ஈரானுக்கு தெற்கே அதிக உயரத்தில் உள்ள ISR சொத்து மறைந்து விட்டது. பிப்ரவரி 22 இன்று 2026 என்று பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் MQ போஸ்ட் ரெடைடன் உளவு ட்ரோன் காணாமல் போனதாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கின்றது. அவசர சமிக்கைக்கு தொடர்ந்து ஒளிபரப்பிய பிறகு உலகின் மிகவும் ஆற்றல் முக்கியமான நீர் வழிகளில் ஒன்றில் கடல்சார் கண்காணிப்பு, தடைகள், அமலாக்கம் மற்றும் தடுப்பு சமிக்கைகளை மையமாக கொண்ட ஏற்கனவே எரியக்கூடிய அமெரிக்க ஈரான் மோதலில் கடுமையான மூலோபாய ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. அடேங்க அப்புறானே 169660 எண் பதிவு எண்ணை கொண்ட இந்த இலக்க பதிவு எண்ணை கொண்ட மற்றும் OVALT 1 என்ற அழைப்பு அடையாளத்தின் கீழ் இயங்கும் இந்த ஆளில்லா விமானம் அபுதாபியில் இருந்து புறப்பட்டு ஈரானுக்கு தெற்கே சுமார் 33,000 அடி உயரத்தில் அதிக உயரத்தில் கடல்சார் ISR வடிவங்களை இயக்கி வந்த இவன் அவசர குறியீட்டை திடீரென அனுப்பியதாகவும் ரேடாரில் இருந்து மறைந்ததாகவும் பல நிகழ்நேர கண்காணிப்பு கணக்குகள் இன்று உலக பரப்பில் ஆச்சரியத்துடன் தேடி வர. எங்கடா போயிட்டான் இவன்? அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுக்கப்பட்டீங்க, OVALT 1 என்ற சிக்னலுடன். பரவலாக பரப்பப்பட்ட இந்த பதிவு ஈரானுக்கு தெற்கே பாரசீக வளைகுடாவில் இயங்கும் அமெரிக்க MQ போஸ்ட் உளவு பிரிவு ஆளில்லா விமானம் ரேடாரில் இருந்து மறைவதற்கு முன்பு ஒரு அவசர சிக்னலை ஒளிபரப்பி உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அப்ப என்னமோ நடந்துட்டுங்க. அவசர சிக்னல் என்றால் என்னமோ ஒரு தாக்குதலுக்கு ஆளாயிட்டார். நம்ம இல்லாத ஒன்றை கட்டி வர முடியாங்க. அது நாளை காலையெல்லாம் பார்க்கலாம். என்னால கொடுக்கக்கூடிய ஒன்லி மிஸ்ஸிங் தான். இப்ப இதுக்கு கை வச்சு, கால் வச்சு, வாய் வச்சு, மூக்கு வச்சு விட்டா அவருக்கு நாம பொறுப்பு இல்லை. ஒன்லி மிஸ்ஸிங் உறுதியான செய்தி. அதே நேரத்தில் மற்றொரு பதிவு சொல்லுது, அமெரிக்க கடற்படையின் MQ போஸ்ட் ரெடைடன் உளவு பிரிவு ஆளில்லா விமானம் ஈரானுக்கு தெற்கே பாரசீக வளைகுடாவில் பறக்கும் போது அவசர சிக்னலை அனுப்பிய பின்னர் ரேடாரில் இருந்து மறந்ததாக கூறப்படுது ஊர்ஜியமாயிருக்குது. அப்ப இது மிஸ்ஸிங் ஆனது ஊர்ஜியமே. இப்ப யாரு சுட்டு அழியலாம் பார்த்து பாருங்க. இப்ப இந்த செய்திக்கு பிறகு கை வச்சு அடிப்பாங்க, சுட்டு வீழ்ச்சியாச்சு, அழிச்சாச்சு, அதெல்லாம் தெரியாது. அதனால் வானிலையும் மோசமா இருக்குல்ல. ஆனால் அது ஈரான் எல்லைக்குள் நுழைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. தீவிரமான பொருளாதார தடைகள், அழுத்தம், பிப்ரவரி 2026 தொடக்கத்தில் பரஸ்பர ட்ரோன் துப்பாக்கி சூடு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் கண்காணிப்பு, அடர்த்தியை கூர்மைப்படுத்திய விரிவாக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை பயன்பாடுகள் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அதிகரித்த அமெரிக்க ஈரான் உராய்வுகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடந்ததால் இந்த நேரம் மூலோபாய ரீதியாக முக்கியமானது என்றும் அமெரிக்கா இஸ்ரேல் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சாகவும் பார்க்கப்படுகின்றது. உறுதிப்படுத்தப்படாத கூற்றுக்கள் விமானம் ஈரானிய வான்வெளியில் வழி தவறு சென்றிருக்கலாம் என்று கூறுகின்றன ஒரு தகவல். இருப்பினும் இது இந்த கட்டத்தில் யூகமாகவே இருக்குது. இது ஒரு யூகம்தான். மற்றும் சர்ச்சைக்குரிய இறையாண்மை எல்லைகளுக்கு அருகில் நடத்தப்படும் உயர் ரக ISR நடவடிக்கைகள் உள்ளார்ந்த போர் மூடுபனி இயக்கவியலை அடிக்கோடிட்டு காட்டுறது.
அதெல்லாம் கிடையாது, மூடு பனியெல்லாம் கிடையாது. இது ரஷ்யாவும் சீனாவும் உளவு பார்த்து கொடுத்து ஏதாவது தாக்கப்பட்டிருக்குன்னு நான் என்னுடைய யூகத்தில் சொல்லக்கூடிய அதற்கான ஆதாரம் இன்னும் வரல சாமி. MQ-4C ரேடன் அமெரிக்க கடற்படை சரக்குகளில் மிகவும் மேம்பட்ட உயர் மதிப்புள்ள ஆளில்லா ISR தளங்களில் ஒன்றாகும். அதாவது அதன் திடீர் காணாமல் போனது தந்திரோபாய சூழ்நிலை விழிப்புணர்வுக்கு மட்டுமல்ல, பாதிப்பு மற்றும் விரிவாக்க வரம்புகள் தொடர்பான பரந்த மூலோபாய செய்திகளுக்கும் தாக்கங்களை கொண்டுள்ளது. MQ-4C ரேடன் மூலோபாய ISR கட்டமைப்பு மற்றும் கடல்சார் கள ஆதிக்கம் என்பது 130 அடி இறக்கைகள் மற்றும் 50,000 அடிக்கு மேல் செயல்பாட்டு உச்சவரம்புடன் ரேடன் ஒரு விமானத்திற்கு 30 மணி நேரம் வரை சுற்றி திரிய முடியும். அவ்வளவுதான். இது ஒரு செயல்பாட்டு சுழற்சியில் மில்லியன் கணக்கான சதுர கடல் மைல்களில் நீடித்த ISR நிலைத்தன்மையை செயல்படுத்துகிறது. அதன் PY3 மல்டி ஃபங்க்ஷன் ஆக்டிவ் சென்சார் ரேடார் மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் கடல்சார் முரண்பாடுகளை உண்மையான நேரத்தில் கண்டறிந்து கண்காணித்து வகைப்படுத்தும் திறன் கொண்ட 360 டிகிரி கவரேஜை வழங்குகிறது. நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம்ல, சுத்தி அடிப்பான் 300 ஈரான், இது அமெரிக்காடையும் 360 டிகிரி கவரேஜ் பண்ணுவான். இது ஈரானிய கடற்படை சூழ்ச்சிகள் மற்றும் ஏவுகணை பயன்பாடுகளை கண்காணிக்கும் அமெரிக்க கடற்படையின் திறனை கணிசமாக மேம்படுத்துகிறது. இது அதாவது ஈரானை முற்றுமுழுதாக உளவு பார்க்க வந்த ஒரு மிகப்பெரிய உளவாளி. அல் தப்ரா விமான தளம் உட்பட ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தளங்களில் இருந்து ட்ரோனின் வழக்கமான பயன்பாடு ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது தொடர்ச்சியான ISR கவரேஜை நிலைநிறுத்துவதற்கான வாஷிங்டனின் நோக்கத்தை குறிக்கிறது. இருப்பினும் புவிசார் அரசியல் சூழலுடன் இணைந்து டிரான்ஸ்பாண்டர் தரவுகளின் திடீர் இழப்பு தவிர்க்க முடியாமல் மின்னணு போர் தொடர்பான ஊகங்களை அதிகரித்துள்ளது. குறிப்பாக GPS இருந்து வருதாம். அது பலி செலுத்தல் மற்றும் செயற்கைக்கோள் தாவல்களில் சீர்குலைக்கும் திறன் கொண்ட ஜாமிங் தொழில்நுட்பங்களில் ஈரானின் ஆவணப்படுத்தப்பட்ட முதலீடுகளை கருத்தில் கொண்டு செயல்பட்டது. 2019 ஆண்டு அமெரிக்க RQ-4A குளோபல் ஹாக் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த நோக்கில் அதிக உயர UAV பாதிப்புக்கான முன்னுதாரணத்தை நிறுவியது. அந்த நேரத்தில் அமெரிக்க விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரல் ஜோசப் காஸ்டெல்லா கூறுகையில், ஆளில்லா விமானம் அதிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது மற்றும் தாக்குதலின் போது ஈரானிய கடற்கரையிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பிப்ரவரி 2026 USS ஆப்ரஹாம் லிங்கனை நெருங்கி வந்த ஈரானிய ஷாகெட் 139 ட்ரோனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. கண்ட்ரோல் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் அமெரிக்கா தீவிரத்தை தணிக்க முயற்சித்த போதிலும் ட்ரோன் தொடர்ந்து முன்னேறியது என்று கூறினார். இதன் மூலம் ட்ரோனுக்கு எதிரான ட்ரோனை வழிப்படுத்தினார். சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா உள்ளிட்ட ஆசியாவில் எரிசக்தி சார்ந்த பொருளாதாரங்கள் வளைகுடா எண்ணெய் ஓட்டங்களை பெரிதும் நம்பியுள்ளன. அதாவது கடல்சார் கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்தும் எந்த ஒரு அதிகரிப்பும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள உலகளாவிய விநியோக சங்கிலிகள் மூலம் பணவீக்க அதிர்ச்சி அலைகளை பரப்பக்கூடும். அமெரிக்கா ஈரானிய ட்ரோனை வீழ்த்தியதை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மீண்டும் டபுள் என்டிதாரம் அமெரிக்கா ஈரானிய ட்ரோனை வீழ்த்தியதை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது அடுத்த அமெரிக்க கடற்படை MQ-4C ரேடன் கண்காணிப்பு விமானம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது தொடர்பான ISR தாக்குதல்களில் பதிந்துள்ள முன்கூட்டியே அதிகரிக்கும் அபாயத்தை உள்ளாடி இருக்கிறது. அதாவது இது மிகப்பெரிய இழப்புன்னு சொல்றாங்க. நான் மீண்டும் அதை சொல்ல வரோம். ISR சொத்து என்பது இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ் அண்ட் ரீகன்சன்ஸ் கோஆர்டினேட்டட் மிலிட்டரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன். இதுதான் ISR சொல்றாங்க, ஷார்ட்டாக ISR. அவங்க இன்டெலிஜென்ஸ் செஞ்சு சர்வைலன்ஸ் பண்ணி முற்றுமுழுதாக அவங்களோட ராணுவ இணைப்புடன் இணைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன். இதைத்தான் சொல்லுகின்றார்கள். மிகப்பெரிய இழப்பு. சில வேளை இது ஈரான் இதை கைப்பற்றிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம ஒரு யூகத்துல சொல்றோம். ஏன்னா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அது இன்னும் கிடைச்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. மிஸ்ஸிங் பண்ணப்பட்டிருக்குது. இது எங்கது எப்போது என்றெல்லாம் இங்கு இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. அது நாளை காலை ஒரு அவசர செய்தியாக நம்ம இப்போ தந்திக்கிறோம். நாளை காலை அதை நாம் பார்க்கலாம்.
இப்பொழுது நமக்கு அதை கை வச்சு கால் வச்சு அவசர பொய்ய நம்மளுக்கு அள்ளி வர இல்லாத பார்க்கலாம். இது மிக மிக முக்கியமான செய்தி. வளைகுடா யுத்த எதிர்முறையில் ஒரு மிகப்பெரிய பாரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். பார்க்கலாம். அன்புடன் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.